வணக்கம், வெல்கம் டு சித்ரா ஹோட்டல்ஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஜூலை 12th. இன்னைக்கு நாங்கள் செகண்ட் இயர் முடிஞ்சு தேர்ட் இயரில் என்ட்ரி ஆகிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன் ஃபியூச்சர்லேயே உங்களோட ஆதரவை எனக்கு கண்டிப்பாக தெரிவிச்சுட்டு வரணும் நீங்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து எனக்கு வந்து விஷ் பண்ணி வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. அதுவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நிறைய பேர் வீடியோ அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்குமே. இதே மாதிரி உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. திரும்பவும் சொல்கிறேன், என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இதோட எல்லாருமே வந்து ஸ்வீட்ஸ் இல்லைங்களா, அதனால் ஈஸியாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு அல்வா பார்க்க போகிறோம். என்னென்னா பேசினில் அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது கடலை மாவு அல்வா பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் 4 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விடுறேன். இல்லை, அளவையும் சொல்லிடுறேன் பாருங்கள். 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு சர்க்கரை, அரை கப்பு சர்க்கரை, 1 கப்பு பால், அப்புறம் கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய், அவ்வளோதான். நான் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்க்க போகிறேன் பாருங்கள். 1 கப்பு கடலை மாவை நெய்யில் வறுத்துக்கலாம். நம்ம பாருங்க, நல்லா வறுபட்டுருக்கு. இதுலேயே வந்து நம்ம பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், எந்த ட்ரை நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பால் வந்து விட்டுடுறேன். 1 கப்பு பால். பாருங்க, இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நான் நெய் விட்டுக்கிறேன். பாருங்க, இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் வந்து கண்டென்ஸ் மில்க் விட்டுக்கலாம். நாம இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவையில்லை. பாருங்க, கண்டென்ஸ் மில்க் சேர்த்த உடனே இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாம பாருங்க, சர்க்கரை போட்டு நல்லா சேர்ந்து வந்துருக்கு. இப்போ கடைசியாக நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். அப்புறம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, நல்லா சேர்ந்து வந்துட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கடலை மாவு அல்வா ரெடி ஆகிடுது. இதில் வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ஏதாவது ஃப்ரூட்ஸு பேரிச்சம்பழம் இருந்தால் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் நாங்கள் தேர்ட் இயர் என்ட்ரி ஆனதுக்கு இவ்வளோ நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து திரும்பவும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து இந்த அல்வா பண்ணி பாருங்கள். நான் இன்னும் ரெசிபியோடு இங்கே சொல்கிறேன்.